வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ திருமணம் ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னா, ஒரு கிரகத்தோட புத்தி வராமல் திருமணம்லாம் நடக்காது. அந்த புத்தி எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும். அது தசையோ புத்தியோ வரும்போது தான் ஒரு சம்பவம் நடக்கும். எந்த சம்பவம் நடக்குனாலும் புத்தி சப்போர்ட் பண்ணாமல் எந்த சம்பவம் நடக்காது. நம்ம கோயில், கோலம், பரிகாரம் எது பண்ணாலும் நடக்காது. புத்தி வரணும். அந்த புத்தி நமக்கு எப்போ ஃபேவராக வருது, அது எந்த கிரகம் நமக்கு நல்லா ஃபேவர் ஆகுது, அந்த டைமில் தான் நமக்கு திருமணம் நடக்கும். அது எப்படின்றது இந்த ஜோதிட ஆய்வு மூலயமா நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு ஜோதிட ஜாதகத்தை எப்படி நம்ம கணிதம் செய்யணும், அது எப்படி நம்ம பார்க்கணுன்றது கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில் நான் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசியில் எந்த புத்தி எப்போ நடக்குன்ற சம்பவத்தையும் காட்டிக்கிறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஜோதிட ஆலோசனை வேணுன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு. நன்றி நண்பர்களே. திருமணத்திற்கு நம்ம ஜாதகம் எடுத்த உடனே நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு கவலைகள், இதெல்லாம் கோயிலுக்கு போகிறது, மனசு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பசங்களுக்கு ஒரு 27 28 வயசானாவே நம்ம ஜாதகம் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பார்க்க ஆரம்பிக்கும் போது அது சரியான மேட்சிங் கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம மனவேதனைகள்லாம் ஆகும். ஆனால் அதெல்லாம் ஏன் அப்படின்றது, ஒரு கிரகங்கள் தசாபுத்தி வந்தால் தான் திருமணம் நடக்கும். இல்லாட்டா நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நடக்காது. இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணலாம். இப்போ பையனுக்கு 28 வயசு 6 மாதம் 19 நாள் ஆகுது. 26/6/95 பிறந்துக்கிறாரு. 3:55 40 செகண்டில் பிறந்துக்கிறாரு. கொடுத்த நேரம் 3:55. திருநெல்வேலியில் பிறந்துக்கிறாரு. ரோகிணி 3ஆம் பாதம். ராசி ரிஷப ராசி, லக்னம் ரிஷப லக்னம். இப்போ ஒரு தசை நடக்குதுன்னா, இப்போ நடக்குது பார்த்திங்கன்னா ராகு தசை நடந்துட்டு இருக்குது. 2007 2025 ஜனவரி வரைக்கும் ராகு தசை நடக்குது அப்படின்னா, முதல்ல அந்த ராகு எங்கே கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா 6ஆம் பாவத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்குது ஒரு கிரகம். ஃபஸ்ட்டு 7ன்றது திருமணம்னா 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா, அந்த கிரகம் கொடுப்பனை நமக்கு சரியில்லை, திருமணத்துக்கு அது சாதகமாக இல்லைன்றது ஃபஸ்ட்டு ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் இதுதான். 6லேருந்து ஒரு கிரகம் நடந்துச்சுன்னா திருமணத்துக்கு அவ்வளோ சாதகம்லாம் பண்ணாது, கல்யாணத்தை டிலே பண்ணிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா எப்போ வரைக்கும் அப்படின்னா 2025 ஜனவரி மாதம் வரைக்கும் அதுக்கு சாதகம் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நிறையா கிரகங்கள் 6, 8, 12ன்ட்டு எத்தனை கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள்லாம் திருமணத்துக்கு அந்த புத்தியில் ஃபேவர் பண்ணாது, கல்யாணத்தை பண்ண விடாது அந்த புத்தியில். மீதி 6, 8னாவே 7ஆம் பாவத்தை அது இயங்காது, அதனால் திருமணம் நடக்காது. இயற்கையிலே லக்னம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாவே திருமணத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். லக்னம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் பாவம், திருமணம்ன்றது 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு அவ்வளோ சாதகம் பண்ணலன்னா திருமணத்தை தள்ளி போடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் பாவம் இறை அருள். இயற்கையாக கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னா, இயற்கையாக அது கிரகம் எப்போ வருதோ தசாபுத்தி அப்போ அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருமணம் இந்த டைம் நம்ம பண்ணாலும் அது என்ன பண்ணணும்னா, இப்போ கடைசியாக நடக்கிறது செவ்வாய் புத்தி. இந்த புத்தியில் ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னா, இது திருமணத்தை பண்ணி வச்சுட்டு உடனே கட் பண்ணி விட்டுட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு அடுத்த திசை தயாராக இருக்குது. நாம் அதனால் இப்போல்லாம் அந்த கல்யாணத்தை 2025 வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணாமல் இருந்தாவே நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணோம்னா அதை டைவர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி 2வது திருமணத்துக்கு அது ரொம்ப சாதகமாகவே இருக்குது. இப்போ திருமணமே நடக்காதானா திருமணம் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா, குரு தசை வந்ததுமே 21/1/2025 குரு தசை வந்த உடனே குரு தசையில் குரு புத்தியிலேயே திருமணம் நடந்துடும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம திருமணம் பண்ணோம்னா பிரச்சனை ஆகி போயிடும். அது குரு பார்த்திங்கன்னா 7வது ராசியிலேருந்தே இயங்குறாரு. கண்டிப்பாக திருமணம் அப்போ பண்ணால் தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது எப்போன்றது நம்ம காலம் சூழலை பார்த்துட்டே இருக்கணும். தசாபுத்தி வழி விடாமல் எந்த சம்பவம் நடக்கவே நடக்காது. நம்ம கோயிலுக்கு போனாலும் பரிகாரம் பண்ணாலும் எதுவுமே நடக்காது. அந்த காலத்துக்கோசம் நம்ம காத்து தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும். திருமணம் டைமில் தசை அடுத்த ஒரு 2, 3 புத்திங்க கெட்டு போகக்கூடாது. அப்போ இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடும். இல்லாட்டினா பிரிவினையை கொடுத்து விட்டு செகண்ட் மேரேஜ் அதுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பெலாம் கொடுத்துரும். 7ஆம் பாவம் கொடுப்பன சரியில்லைன்னா கரெக்டான தசாபுத்தியை பார்த்து திருமணம் பண்ணணும். இல்லாட்டினா திருமணத்தை கட் பண்ணிவிட்டு செகண்ட் மேரேஜ் கொண்டு போகிறதுக்கான கிரகங்கள் சூழல் உருவாக்கி விட்டுரும். அதனால் எப்பயுமே தசாபுத்தியை பார்த்துட்டே இருக்கணும். அடுத்த வாரம் எந்த தசை நல்லா வலுவாக இருக்குதோ அதுக்கான விஷயந்தான் நடக்கும். அது எப்போ நடக்குன்றது தசாபுத்தி தான் தீர்மானம் செய்யும். நாம்பளாக உட்காந்து கவலைப்பட்டாலும் அது நடக்காது. இது கொடுப்பனை எவ்வளோ இருக்குது,
திருமண பொருத்தத்தில் அப்படின்ட்டு கொடுப்பனை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு திருமணம் ஆகணும்னா 7ஆம் பாவம் எவ்வளோ கொடுப்பனை இருக்குது, திருமணத்துக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் லக்னம், அப்புறம் வந்து கல்யாணம், காதல் உணர்வு, அதுக்கப்புறம் குருன்னா குழந்தை பிறப்பு, இதெல்லாம் எப்படி இருக்குது, இறையருள் எப்படி இருக்குது, மனநிறைவான சந்தோஷமான சூழல் இருக்குதா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா தசாபுத்தி, தசையும் புத்தியும் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த 6, 8, 12னா சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு, கேது இந்த கிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக கல்யாணத்துக்கு இந்த புத்தியில் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணாது. திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னா செவ்வாய், குரு, சனி இந்த 3 புத்தி மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இந்த டைமில் மட்டும்தான் நம்ம திருமணம் பண்ண முடியும். அதுவும் அடுத்த தசாபுத்தியில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம திருமணம் பண்ணணும். இது கொடுப்பனை 200க்கு 75% இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அது சூழல் காலத்தை நம்ம பார்த்துட்டு திருமணம் பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.